ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லகர வேறுபாடுகள் தான். ஸ்கூல் புக்கில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ஒரு 2-3 வார்த்தைகளும் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஓல்டு புக்கில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண வேறுபாடுகளையும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். 2-3 தடவை ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எழுதிடலாம். டாப்பிக்கில் போவோமா? ஃபஸ்ட்டு லாவோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு மேற்பக்கிலின் அடியை தொடுவதால் மட்டுமே பிறக்கிறதா லா. அதுவும் அது வந்துட்டு வா மாதிரி இருக்கிறனால அது வந்துட்டு நம்ம வகர லகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மூணையுமே பார்த்துக்கிறது குட். ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். எந்த லாவை வந்து நம்ம வகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம். அடுத்தது, இந்த லா வந்துட்டு நாவின் மேல் வண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. அதாவது நம்ம நாக்கு வந்துட்டு மேலே இருக்க நடுவில் சென்டரில் வரும்போது இந்த லகரம் தொடுகிறது லா அப்படி சொல்லுவோம் நம்ம. இது நான் மாதிரி இருக்கிறனால நகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த லா, இது நம்ம சிறப்பு லகரம்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம தமிழ் அப்படிங்கிற வார்த்தையில் வருமா, அதனால தமிழுக்கே உரியது அப்படிங்கிறனால இதை சிறப்பு லகரம்னு சொல்லுவோம். இது வந்து நாவினோட நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றுகிறது. அதாவது சும்மா நம்ம நாவினோட நுனி வந்து வளைஞ்சு வருடும் போது இந்த லகரம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மகர லகரம் அப்படின்னு இதுக்கு பேர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த லகரமுக்கு வந்துட்டு வகர லகரம், ரெண்டாவது லகரமுக்கு நகர லகரம், அடுத்த லகரமுக்கு மகர லகரம். இது மூணுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது எந்தெந்த இடத்துல வரும்? ஃபஸ்ட்டு லகரம் மேற்பற்களோட அடியை வருடும் போது, ரெண்டாவது லகரம் மேலனத்தின் நடுப்பகுதி, அடுத்தது மூணாவது நுனி வந்துட்டு நான் வருடுவதால் அப்படி மேல் நோக்கி வருடுவதால் பிறக்குது. ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க டெஃபினேஷன். அடுத்தது பொருள் பார்ப்போமா? ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போமா? என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க வேறுபாடுகள் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது எல்லாமே 11th ஓல்டு புக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தான் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு விலைங்கிறது பொருளோட மதிப்பு, நம்ம ரேட்டை சொல்லுவோம். ரெண்டாவது விலை உண்டாகுதல், நம்ம விளைஞ்சிருக்கு அப்படி உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது மூணாவது கொடுத்துருக்க விலை வந்துட்டு விரும்பு. ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போதே ஒவ்வொரு லாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் அதுக்கான பொருளையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம இன்னொரு கொஷின்ஸில் பார்க்கும்போது அது ஈஸியாக நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தது இலை, செடியினோட இலை. அடுத்த இலை தான் வந்து இலைத்து போதல் மெலிதல். அடுத்த இலை நூலிலை, அதாவது நூலிலையில் உயிர் தப்பினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நூல் இலை, அந்த இலையை சொல்கிறது தான் இந்த இலை. அடுத்தது அழகு வந்து அழகு, நம்ம பறவையோட மூக்கும் அழகு சொல்லுவோம். அதேமாதிரி அளவிடுதலையும் அழகுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு அழகு வந்துட்டு வனப்பு, அதாவது பியூட்டிஃபுல் அந்த மாதிரி வனப்பு. இன்னொரு அழகு சேவல். ஓகேங்களா? அடுத்தது அலம்னா பிணம், இன்னொரு அலம் கலப்பை, அலம்னா உப்பளத்தல், உப்பளம்னு சொல்லுவாங்கள்ல அந்த லா. அடுத்தது அழித்து விடுறது. இன்னொரு அலினா காகம், இன்னொரு அலினா கருணை. அடுத்தது அலை, கூப்பிடு, அவனை அழைச்சிட்டு வா. அடுத்த அலை கடல் அலை. இந்த லா வந்துட்டு புற்று இல்லைன்னா தயிர், இது ரெண்டையுமே இந்த அலை சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு லாக்கும் நம்ம வந்துட்டு மகர லகரம் அப்படி சொன்னால் ரொம்ப டைம் ஆகும். அதனால அது வேணாங்கிறனால நான் அப்படி சொல்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எந்த லா அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இரவு, அல்லும் பகலும் சொல்லுவாங்கள்ல, அல்னா இரவு, அடுத்த அல்னா நெருக்கம் இல்லைனா அள்ளியடு அந்த மாதிரி சொல்கிற அல். அடுத்தது அவள்னா ஒன்று பள்ளம், இன்னொன்று வந்து உணவு, அவள் சாப்பிடுவோம்ல அவள், அந்த உணவு. இன்னொன்று அவள் வந்துட்டு பெண், நம்ம அவளில் சொல்லுவோம் அந்த பெண். அடுத்தது உழவு, அதாவது உழவுதல் நடப்பு சொல்லி நடந்துட்டு இருக்கிறத சொல்லுவாங்களே, உழவிட்டு இருக்கேன் அந்தலாம். அடுத்தது உழவு பார்த்தல். அடுத்த உழவு வந்துட்டு உழவு நடுதல், நம்ம விவசாயம். அடுத்தது அள்ளல்னா வாரி எடுத்துகிட்டு வராங்க, அள்ளிட்டு வராங்க, அந்த அள்ளல். அடுத்தது அல்லல்னா துன்பம். அடுத்தது அளவன்னா நண்டு, ஆண் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஆண் நண்டு தான் அளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தலான்னு பார்த்துக்கோங்க. அடுத்த அளவன் வந்து அளப்பவன், அளந்துட்டு வராங்களா அவங்க. அடுத்த அழைத்தல், அலைதல் அல்லது அலட்டி கொள்வது, அலைதல், இதை தான் வந்துட்டு அந்தலாம் சொல்லுவாங்க. அடுத்த அளதல்னா அளவிடுதல், மதிப்பிடுதல், இந்த மதிப்பை நம்ம அளவிடணும் அப்படின்னு சொல்கிறலாம். அடுத்தது ஒளி. அடுத்தது இடம் சொல்லுவாங்க, பொழுது சொல்லுவாங்க, இந்த ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒளி வந்து தெச்சு கருவி. அடுத்தது பார்ப்போமா? உழு தானியத்தோட பதர், இன்னொன்று நிலத்தை உழுதல். அடுத்த உழுதல் வந்து உளுத்து போயிடுச்சு பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க தானியங்கள் உளுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த. அடுத்தது உலை, கொல்லின் உலை, நீருலை, நம்ம நீருலை, இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த உலை வந்து கலைமான், உழைத்தல், பக்கம், இதை சொல்லுவாங்க. உழைத்தல் நம்ம உழைக்கிறது. உழுவைனா புலி, இன்னொரு உழுவைனா மீன் வகை. அடுத்தது எல்னா கல்ல சொல்லுவாங்க, சூரியனை சொல்லுவாங்க, மாலை பொழுது எள் பகல் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது எள் வித்து, நம்ம நிந்தை என்று சொல்லுவாங்க, வித்து எள் விதை. அடுத்த எழு கரடி, எழுந்திரு, தூண். இந்த லூ வந்து நம்ம காலையில் எழுந்திருன்னு சொல்கிறது, தூணையும் எழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த எழு கரடி, இது புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த ஒலி சத்தம், நாதம். அடுத்தது ஒளிச்சிறு, அலி, தவிர், இதெல்லாம். அடுத்த வெளிச்சம், ஒலித்து வைத்தல், நம்ம ஒரு பொருளை ஒலித்து வைக்கிறது. அடுத்தது ஒல்னா ஒலி குறிப்பு. ரெண்டாவது ஒல் வந்துட்டு அதே ஒலி, உண்மை, அழகு, அறிவு, இதெல்லாம் சொல்கிற இல். ஓகேங்களா? அடுத்தது கலகம் முட்டாத, போர், இறைச்சல், இந்தலாம். அடுத்த கழகம் வந்து கூட்டமைப்பு, போராட்ட கழகம், போக்குவரத்து கழகம், இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு சொல்கிறது, சங்கத்தை சொல்கிறது தான் இந்தலாம். அடுத்தது களங்கம் அப்படின்னா விளையாட்டு. இந்த லங்கம்னா களங்கம்னா குற்றம், அழுக்கு, இதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. கலங்கப்படுத்திட்டாங்க, அழுக்குப்படுத்திட்டாங்க, அந்த மாதிரி.
அடுத்தது கலினா கலியுகம். அடுத்த களி மிகுதி, அதிகமாயிடுச்சு. கோல், உப்பளம் இது எல்லாத்தையுமே கலின்னு சொல்கிறாங்க. அடுத்த களினா இன்பம். அடுத்தது கலை, ஆண்மான், கல்வி, சந்திரன் இது எல்லாத்தையுமே நம்ம கலைகள்னு சொல்லுவோம். அடுத்த கலைனா மூங்கில், கரும்பு. இந்த கலை புல், அழகு, கலைச்செடி. கலைச்செடி தான் மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே தெரியும். அழகுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கல், பாறை, சிறுகள், மலை இது தெரியும். அடுத்த கல்னா மது, தேன். களம், கப்பல், பாத்திரம் இதை களம்னு சொல்லுவாங்க. அடுத்த களம் போர்க்களம். அதுக்கப்புறம் இருளையும் களம்னு சொல்லுவாங்க. அடுத்த காளி பத்திரமா வெற்றினம். அடுத்த காளினா காளியம்மன், துர்க்கை சாமி சொல்லுவாங்க அந்த காளி. அடுத்த காளி சீர்காழி, ஊர் பெயரை சொல்கிறது. அடுத்த காலை நம்ம மார்னிங் காலை பொழுது. அடுத்த காலைனா காளை மாடு இதை தான் சொல்லியிருக்காங்க இந்த லால. அடுத்தது காலம், பொழுது, நேரம் இது தெரியும். இன்னொரு காலம் வந்து எட்டி மரத்தையும் சூலத்தையும் சொல்லுவாங்க. அடுத்த கிளி, அச்சம், கிளி, கிழித்து விடு. இன்னொரு கிளி, பறவை. இந்த கிளி ஃபஸ்ட்டு கிளி தான் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், அது அச்சம். அடுத்தது கிழவி, இது முதியவள். இன்னொரு கிழவினா சொல், அதுக்கு 2 அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுக்கு. அடுத்தது குழி, ஃபஸ்ட்டு குழினா மனைவி. 2வது குழி பள்ளம், நம்ம குழி தோன்றது. 2வது குழி குளிக்கிறது, நீராவி. அடுத்த குளம்னா இனம், நம்மளோட குளம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த குளம் நீர்நிலை. அடுத்த குலை வந்துட்டு கொத்து, நம்ம செடியில் இருக்க குலை. அடுத்தது நிலை, குலைஞ்சு போகிறது, மனம் குலைஞ்சு போதில்ல அது. அடுத்த குலை பார்த்துருவோமா, குண்டலம், குலைந்து போதல். இது சாப்பாடு கெட்டு குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த லை வந்துட்டு இந்த குலைந்தல். குளவி, ஒரு வகை வண்டு, நம்ம கடிக்கிற குளவி. அதுக்கப்புறம் காட்டு மல்லையும் நம்ம குளவின்னு தான் சொல்லுவோம். இந்த லாவினா குளவி, இந்த லா வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி. அடுத்த குளவி தான் குழந்தை, அம்மிக்கல், யானை, கன்று இதெல்லாமே நம்ம வந்துட்டு குளவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது குளிகம்னா சிவப்பு இளம்பை பூவை சொல்லுவோம். அடுத்தது குளிகம்னா மருந்து, மாத்திரை இதை தான் குளிகம்னு சொல்லுவோம். அடுத்தது குவளை, இந்த லை வந்தால் துளசி. 2வது குவளை, குவளை மலர், நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தது கூலம்னா தானியம், இந்த எல்லாம் வந்துச்சுன்னா கூலம்னா குப்பை கூலம் அப்படி சொல்லுவாள் அது. அடுத்தது கூலி, டெய்லி கூலிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஊதியம், ஒரு நாளைக்கான ஊதியம் தான் கூலின்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ தொழில் பேராயிருச்சு. அடுத்தது கூலி அப்படின்னா பேய், படை வீரர், வணங்கி நிற்பவர் இவங்கெல்லாம் வந்துட்டு கூலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது கொழு, அரச சபை. இன்னொரு கொழு வந்தால் கலப்பையில் மாட்டும் இரும்பு. அதுக்கப்புறம் கொழுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொழுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா அது. அடுத்த கொழு வந்துச்சுன்னா பொருந்துவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொலை செஞ்சுறது. அடுத்த கொலைனா கோட்பாடு. அதுக்கப்புறம் தளம். அடுத்தது கொல்லாமை, கொலை செய்யாமை. இந்த கொல்லாமை வந்தால் ஏற்றுக்கொள்ளாமை. ஓகேங்களா. அடுத்தது கொல்லினா பூச்சிக்கொல்லி மருந்து இதை சொல்கிறது. இன்னொரு கொல்லி வந்தால் கொல்லிக்கட்டை அப்படின்னு சொல்கிறது. இன்னும் எக்ஸ்ட்ரா புக்ஸில் கலெக்ட் பண்ண வார்த்தைகள்லாம் இருக்குது. ஒரு லாங் வீடியோவை பார்க்குறத விட பார்ட் 2 செகண்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஒன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மைண்டில். தேங்க்யூ.